யாராவது உலகத்துல தெய்வத்தோட பேச முடியுமா? The only authority யாருக்கு தெரியுமா? நமக்கு மட்டும்தான். ஏன் தெரியுமா? புத்திர சுவிகாரத்தின் ஆவிய உள்ள வச்சு அப்பா புள்ள கிட்ட பேச. அப்பா அவர் பேசாத ஒரு அப்பாவா இருந்தா அப்பனே இல்லைன்னு அர்த்தம். என்னை வழி நடத்தாத ஒருத்தர்னா அப்பனே இல்லைன்னு அர்த்தம். நான் ஆரம்பத்துல ஆண்டவருடைய சத்தம் கேட்காம பாவத்துல ரொம்ப முங்கி இருந்து திருப்பி ஆண்டர்கிட்ட வந்தப்ப நான் எப்படி ஜெபம் பண்ணேன் தெரியுமா? ரொம்ப நாள் ஆண்டர்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் ஒன்னும் கேட்க மாட்டேங்குது, பைபிளை திறந்தா ஒன்னும் ஓட மாட்டேங்குது. அப்ப நான் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவேன்னா, நீங்க அப்பனா இருந்தா என் கூட பேசுங்க. என்னது? I tell you, this is what I did. நீங்க அப்பனா இருந்தா ஏன் தெரியுமா மக்களே? அவர் அப்பா நீ என் புள்ளன்னு சொன்னா நான் உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல. உறவே. Talk to me, speak to me. அந்த மெல்லிய சத்தம் உங்களுக்கு பின்னாடி, இதுவே வழி என்கின்ற சத்தம் உங்களுக்கு பின்னாடி கேட்கும். அந்த சத்தம் கேட்காட்டி நான் புள்ள இல்லைன்னு அர்த்தம். கேட்கணும், கேட்கணும். ஆனா அவர் உண்மையுள்ளவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் ரொம்ப உண்மையுள்ளவர். அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. வால்யூமை கம்மியா வச்சிருக்கிற. அல்லேலூயா. அண்ணே நான் பாவம் செஞ்சு அவர் பேசுறாரு. அண்ணே நான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லட்டா, பேசுறாரு. நான் விழுந்து போன பிறகு பேசுறாரானே, பேசுறாரு. பிரச்சனை என்ன தெரியுமா? பாவத்தினுடைய வல்லமை வால்யூமை குறைச்சிரும். It still speaks to you, but the problem is your sin has reduced the volume. பக்கத்துல இது மைண்ட்ல இருக்கணும். பாவம் என்ன செய்யுதுன்னா, என் அப்பாவுடைய வால்யூமை, சத்தத்தை, உள்ள இருந்து கேட்கிற சத்தத்தை என்ன செய்யுது? குறைக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எந்த லெவலுக்கு போகுதுன்னு வாசிப்போம். வாசிங்க லூக்கா 15வது அதிகாரம் 17. லூக்கா 15 17 17 இருந்து 19. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே. நல்ல இந்த வசனத்தை கவனிங்களேன். ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான். சரியா? இளையகுமார் என்ன செஞ்சுட்டாரு? பாவம் செஞ்சுட்டாரு. செஞ்ச உடனே மனம் திரும்புதலும் நடக்குது. மனம் திரும்புதல் நடக்கும் போது அவருக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியுது. என்ன விஷயம் தெரியுதுன்னா, நான் எழுந்து யாருகிட்ட போறேன்? யாருகிட்ட போறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? புள்ளதான் அர்த்தம். பக்கத்துல கை பிடிச்சிருங்க. புள்ளதான். அது அவனுக்கு என்ன செய்யுது தெரியுது. என் தகப்பனுக்கு போய் அடுத்து பரத்துக்கு விரோதமாக என்னன்னு கூப்பிடுவேன் அவரை. நானு தகப்பனேன்னு கூப்பிட்டுட்டு பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவோ நான் பாவம் செய்தேன். அடுத்து இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. ஐயோ ஐயா சார், இவருக்கு நல்லா தெரியுது. அவர் சொல்லும் போதே சொல்றாரு, யார்கிட்ட போறேன்னா எங்க அப்பா கிட்ட தான் போக போறேன். சரி, போய் என்னன்னுப்பா கூப்பிடுவேன் அப்படின்னு கேட்டா, அப்பான்னு தான் கூப்பிடுவேன். சரி, அப்பான்னு கூப்பிட்டு என்ன சார் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டா, இனிமே உங்க புள்ளன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன இல்ல. That is the power of sin. I tell you, that is the power of sin. அவனுக்கு நல்லா ஏன் தெரியுமா ஐயா? அப்பா புள்ள உறவை யாரும் என்ன செய்ய முடியாது. இட்ஸ் கனெக்டட். நீ ஆவியினால பிறந்தவன் அப்படின்னா அப்பாவும் பிள்ளையும் பிரிக்கவே. ஆனா இங்க ஒருத்தன் சொல்றான், தகப்பனேன்னு கூப்பிட்டுட்டு நான் என்ன சொல்ல போறேன்னா, ரெண்டு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் இனிமே உமா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு பாத்திரன் அல்ல. நம்பர் 1. அடுத்து கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். மக்களே, பாவத்தினுடைய வீரியம் ஏன் பாவத்துக்கு போகாத, மாம்சத்துக்கு இடம் கொடுக்காத, ஆவியானவரால நிரப்பப்படுன்னு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, அவர் உன்னை விட்டுட்டு போயிடுவாருன்னு சொல்லல. அவர் அப்படியே தான் இருக்கிறாரு. அப்பா அப்படியே தான் இருக்கிறாரு. பிரச்சனை என்னன்னா, உனக்கு உள்ள இருக்கிற பிசாசு பாவத்தின் வல்லமை என்ன செய்ய ஆரம்பிக்குதுன்னா, அப்பான்னு தெரிஞ்சா கூட
உனக்குள்ள ஒரு தகுதி இல்லாத ஒரு தன்மையை கொடுப்பான். எங்க ஆண்டவரே? இப்ப நடக்கிறது என்ன தெரியுமா? உன்னுடைய அதிகாரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகுற. கொஞ்சம் கொஞ்சம். யாரு தெரியுமா? ஏய் அப்பா, சொத்தை பிரிச்சு குடியான்னு கேட்டாலு. டேய் அப்பா, அப்ப எப்படி சார் அந்த அதிகாரம் வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அவர் எங்க அப்பாங்கிறது இருதயத்துல நிறைவா நிக்க போய் தான் உள்ள அவருக்குள்ள இது பிளட் உறவு சார் அப்படிங்கறத தெரிய போய் தான் தைரியமா ஆரம்பத்துல கேட்டார். என்ன கேட்டாருன்னா, சொத்தை. இப்ப அந்த தைரியம் போன உடனே கூலிக்காரரில் ஒருவனாக, அப்படின்னா வேலைக்காரனா என்ன செய்யுங்கன்றவரே, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, நீ புள்ளதான், நீ கர்த்தருடைய புள்ளதான். ஆனா மாம்சத்துக்கு இடம் கொடுக்க கொடுக்க இடம் கொடுக்க 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 ஆட்டோமேட்டிக்கா கூலிக்காரன் ஆயிடுவேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவேன். தகுதியை பார்த்தாயா நம்ம ஆண்டவர் நம்மளை பிள்ளையா ஏத்துக்கிட்டாரு? இல்லையே, தகுதியை பார்த்து உன்னை ஏத்துக்கல மக்களே. அவர் உன்னை பிள்ளையா ஏத்துக்கிட்டது எப்ப தெரியுமா? நீ பாவத்துல இருக்கும் போது. அல்லேலூயா. என்னாச்சு சார்? இப்ப என்ன சார் ஆச்சு உனக்கு அப்படின்னு இளையகுமாரன் கேட்டா, சார் வால்யூம் குறைஞ்சிருச்சு சார். யாருடைய வால்யூம்னா, நீ புத்திரன் என்று சாட்சி கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வால்யூம் குறைஞ்சதுனால எனக்கு எங்க அப்பா மேல அதிகாரம் இல்லாதது மாதிரி ஒரு தோணல்.